இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக இந்த நல்ல நாளின் மூலமாக உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கும் நீர் எங்களோடு இருக்கிறீர்கள். எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த ஜனமாக, உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய மகனாக, உங்களுடைய மகளாக எங்களை பிரிந்தெடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை நீரை எங்களை வழிநடத்தி உங்களுடைய அன்பிற்காய், உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் உயர்ந்த எல்லா துதியும் தரம் மகிமையும் எங்கள் மீட்பெரும் பிரச்சனமாக இயேசு சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே உண்மையிலே யுத்தங்கள் எழுப்பி வந்தான். நீங்கள் பாடலை கடந்து உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே உண்மையிலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே கரங்களை தட்டி மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். 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 ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு, யாவையும் செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு, ஈசாக்கின் தேவன் என்னோடு, யாக்கோபின் தேவன் என்னோடு, யாவையும் செய்திடுவார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். 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 யோசேப்பின் தேவன் என்னோடு, ஏலியாவின் தேவன் என்னோடு, திருவாய் நீ சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோசேப்பின் தேவன் என்னோடு, எலியாவின் தேவன் என்னோடு, எழுப்பிடுவேன் நான் சேவை செய்ய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே,
வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் மகனே மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். 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 நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உங்கள் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சுத்தம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சுத்தம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே கல்லுமல்ல, கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லாலோ சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. கல்லுமல்ல மண்ணுமல்ல, கல்லாலோ சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீதானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் அல்ல, எல்லாம் அல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், சிவமானே ஆகிறது ஒன்றும் இல்லையே. எல்லாம் அல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், சும்மாரே ஆகிறது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் திருப்பபடி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாம் திருப்பபடி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே மண்ணிலும் விண்ணிலும் மண்ணிலும் நாமும் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமும் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே எல்லாமே உண்டான
எல்லாமே உம்மாலே உண்டானது உம் நாம மகிமைக்கு உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது உம் நாம மகிமைக்கு படைப்பு தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கர்த்தனி ஒருவரை கடவுளையா படைப்பு தெய்வம் அல்ல பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல கர்த்தனி ஒருவரை கடவுளையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே எல்லாம் வல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே எல்லாம் வல்ல தெய்வம் நீரே எல்லை இல்லாதவர் உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே வானமும் சிங்காசனம் பூமி உங்கள் பாதபடி நடப்பதெல்லாம் விருப்பப்படி வானமும் சிங்காசனம் பூமி உங்கள் பாதபடி நடப்பதெல்லாம் விருப்பப்படி நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய கரம் மட்டுமாய் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கு நம்ம யார் கருத்துக்கு கீழே அடங்கியிருக்கிறோம் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே அடங்கியிருக்கிறோம் வசனம் என்ன சொல்றது அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்துள்ளார் குறித்து வைத்துள்ளார் அப்படின்னு வரைந்து வைத்துள்ளார் பொறித்து வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவருடைய உள்ளக்கரங்களிலே நாம் முடிக்கிறோம் அந்த அளவு நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் என் மேலங்க கடுகளவும் எதை குறித்தும் பயமில்லை அவருடைய கரம் நம்ம மேல இருந்தா நம்ம எந்த சூழ்நிலை குறித்தும் பயங்கிற ஒரு விஷயத்த நாம கொண்டு வரவே வேண்டாம் ஏன்னா அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிறதாக வழிநடத்துறாரு கரஞ்சத்துக்கு உற்சாகம் கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க கர்த்தர் கரம் என் மேலங்க ஏந்திடுவார் என்னை காண்பிடுவார் இறுதி வரை என்ன நடத்திடுவார் ஏந்திடுவார் என்னை காண்பிடுவார் இறுதி வரை என்னை நடத்திடுவார் என் மேலங்க கடுகளவும் பயமில்லை என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க அணைப்பாரே அரவணைக்காரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே அணைப்பாரே அரவணைப்பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே கர்த்தர் என் மேலங்க கடுகளவும் பயமில்லை கர்த்தர் என் மேலங்க கடுகளவும் பயமில்லைங்க
அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமைதானே நீங்கதானே. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமைதானே நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொண்டீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொண்டீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொண்டீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொண்டீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? 22 இந்த பாடலை கூறு. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனக்கு இந்த உருவத்தை கொடுத்தது யாருங்க? தாயின் தகப்பனுமா இருக்கலாம். ஆனால் தாயின் கருவை உருவாக்கும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன் இந்த அழகை நமக்கு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் நம்ம இப்படி தான் இதாகணும், இவ்வளோ இதாக இருக்கிறோம், இவ்வளோ விஷயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு. நல்ல முடி, நல்ல பொண்ணு, நல்ல இது. ஆனால் இது எல்லாமே நமக்கு கொடுத்தது யாருங்க? அவரிடத்துல இருந்து நமக்கு வந்தது. எத்தனையோ பேரை பார்க்குறோம், கை கால் ஊனமானவங்க இருக்கிறாங்க, கூடானவர்கள் எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். வாய் பேச முடியாதவங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் தேவன் நம்ம ஒரு நல்ல மனிதனாக, நல்ல மனுஷியாக, ஆரோக்கியம் நிறைந்த மனிதனாக, ஆரோக்கியம் நிறைந்த மனுஷியாக நம்மை உருவாக்கியிருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு அழகெல்லாம் நீங்க இது நீங்க கொடுத்தது. நான் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனது ஆசையெல்லாம் நீங்க தான். எனக்கு நீங்க கொடுத்ததுனால நான் முழு உள்ளத்தோடு, முழு ஆசையோடு உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த பழைய கரங்களத்துக்கு உற்சாகமாக எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க சத்தத்தை உயர்த்தி நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம், இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, வெற்றியின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, வெற்றியின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனது ஆசையும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, ஒன்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, ஒன்றிலும் காப்பவர் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே. பாவ மன்னிப்பு நீங்க தானே, பரிசுத்த ஆவியும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எடுத்து சொல்லுமா? இயேசு நீங்க இருக்கையில வார்த்தை உணர்ந்து சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தங்களுடைய கரங்களை உயர்த்தி வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வள்ளல் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அந்த தேவன் மாறாத தேவன், வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்த தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணகன், தங்களை மூடி அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்து வேறு எதையும் யோசிக்காம அந்த தேவனை பார்த்து எனக்காக யாவும் செய்து முடிக்கிறோம், உண்மையை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ளவரே, உண்மையே உயர்த்துகிறேன் தகப்பனே, உண்மையே ஆராதிக்கிறேன், உண்மையே போற்றுகிறேன். உடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோம். உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன், உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே,
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மீட்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் ஆத்மா சரீரம் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன். சத்தமாய் என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நமக்காக பறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். அவர் அழைத்த நாம் முதற்கொண்டு இந்நாள் வரையில் நம்மை கைவிடாது என்று நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கரத்தை பிடித்து வழி நடத்துகிற கிறிஸ்து நானே என்று அவரே நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கரம் நம்மை மட்டுமாய் காண்கிறேன். இருவை நிலக்கங்கள் எல்லாமே பருவத்தில் நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ கொடுத்த அந்த மகா சாக்கியத்தினாக உன்னை துதித்து பாட போற்ற உன்னுடைய நாமத்தை உயர்த்து கொடுத்த அந்த சாக்கியத்தினாக நான் நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய கவலைகள், என்னுடைய கண்ணீர்கள், பாரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீ சிறுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறோம். நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். நாங்கள் விசுவாசத்தில் வேறொன்று நிற்கிறவர்கள், நம்முடைய வார்த்தையிலே வேறொன்று நிற்கிறவர்கள், உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நாளுக்கு நாள் வளருவார்கள், உம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் புதுப்பிக்கிறவர்களாக, உம்முடைய சத்திய பாதையிலே நாங்கள் வெற்றி நடையோடு நடக்க தேவரீர் உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய மகத்துவம் நிறைந்த மகிமையும் எங்களை சுற்றிக் கொள்வது எங்களை மூடிக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்யப்படுவதாக நான் செலுத்துகிறேன். எல்லாவற்றும் நீலங்களோடு இருக்கிறார். உங்களுடைய கரம் இந்த வழிநடத்தும் எல்லா புதிய கனவுமாய் எங்கள் மீட்பெரும் பிரச்சனையுமாய் இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கிறோம். நான் கற்றுக்கிறேன். நல்லவர், அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சரி, ஆப்பட்டியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெப மாத்திரை ஜெபிக்கிட்டு நம்ம அடுத்த பகுதியை கடந்து போவோம். கூப்பிடலாம். சங்கீதம் 21. ராகவதனுக்கு ஒப்புக்கொண்ட காவியம் சங்கீதம். கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையிலே ராஜ மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கலங்கி வருகிறது. உத்தம ஆசிரியரோடு நீ அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிடம் பிறப்பிக்கிறீர். ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவர் கருணையை. ராஜா கர்த்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சுளையாக்கப்படுவீர். கர்த்தர் உமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமது விரோதமாய் பொல்லாங்கி நேர்ந்தார்கள். தீவினையாய் எத்தனை பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. வசிப்போம் அவர்கள் முகத்துக்கு மேலே இருக்கிறேன். நீங்கள் எழுந்துள்ளோம். அப்பொழுது அந்த வெள்ளத்தை பாடிக்கேற்றம் பண்ணுவோம். காணிக்கை பாடல் தேசம் Bye.
சஞ்சய் வெரி குட். இங்கிட்டு வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. சேர்த்து போடுமா? வெளியே சொல்ல முடியாது எனக்கு நல்கின்றேன். யாரும் மெல்ல பேசிட, யாரும் மெல்ல உதவிட, யாரும் மெல்ல பேசிட, யாரும் மெல்ல உதவிட. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இன்று வலிக்கும் போது போகின்றேன், அங்கும் மனிதத்தின் போது வலிக்கிறேன். இன்று வலிக்கும் போது போகின்றேன், அங்கும் மனிதத்தின் போது வலிக்கிறேன். யாரும் இல்லை பேசிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை பேசிட, யாரும் இல்லை உதவிட. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்து இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன். பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்து இயேசுவே. இயேசுவே, என்ன பாரு இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்து இயேசுவே. இதான் நம்ம காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒரு Terima kasih.
கத்தர் ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற வேலைகளை தொழில்களை அந்தவருடைய விவசாயிகள் எல்லாருக்கும் கத்தர் நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தி தர முடியாது சொல்லிக்கிறேன் சொல்லலாம். நான பலன் அந்த கத்தர் 100 மடங்காய் திருப்பி கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவை நாமத்தில் சொல்லிக்கிறோம். சாட்சிகள் யாராச்சும் விருப்பமா இருக்கீங்களா? போன வாரம் நான் போய் அந்த பக்கத்தில் இருக்க உயிர் கட்டிருக்கேன். அது மண்ணெல்லாம் நிறுத்தி இறக்கி போட்டுங்க. அந்த இடத்துல நடந்து போனேன். திடீர்னு பார்த்தா வழுக்கி விழுந்துருச்சு. ரொம்ப கால் இது மாதிரி திரண்டு விழுந்துட்டேன். எழுந்திரிக்க போனேன். எழுந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் நானாவே எப்படியாச்சும் எழுந்திரிச்சது என்ன பண்ணி திருப்பி போய் அப்படியே விழுந்துட்டேன். விழுந்த எனக்கு ரொம்ப முடியாமல் போய் அப்புறம் நான் அங்கிட்டு போனால் எங்கள் பையன் திட்டுவாங்க, முடியாத நீங்கள் எடுத்துட்டு அந்த சைடு போனேன். அதனால யார்கிட்டையுமே நான் சொல்லலை. அவங்க வலி ரொம்ப வலியாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வேலை பார்த்துட்டு அந்த வலியை தாண்டிகிட்டே இருந்தேன். ஒரு 3 நாள் ஆனால் எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப சுத்தமாக முடியல. அந்த ஒரு சைடே அங்கே மறுத்து போன மாதிரி கை கால் இடுப்பு எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப வலி. அப்புறம் நான் பாப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், பாப்பா கொஞ்சம் வா இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் என்னால் நிற்கவே முடியல, ரொம்ப முடியல. நான் ஜெபம் பண்ணி கத்தாவே எல்லாருமே கொண்டு போனால் அங்கே பெட்டில் சேர்த்துடும். எஸ்ப்பா அப்படி சேர்க்கக்கூடாது, மாத்திரை வாழ்க்கைக்கு வந்துடணும், எனக்கு சுகத்தை தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு டாக்டரை போய் பார்த்தேன். டாக்டர் சொல்லிட்டு சரிப்பா சரிம்மா 2 ஊசி போடுறேன், 2 பக்கத்துலையும் 2 ஊசி போடணும், ரொம்ப பெயினாக இருக்குல்ல அதனால் போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி அங்கேயே ஒரு மணி நேரம் படுத்து அந்த ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் படுத்து வீட்டுக்கு வந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கத்தரே நான் நல்லா எழுந்திரிச்சு நடக்கணும், எனக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்து பார்ப்போம். எனக்கு ஏற்கனவே இடுப்பெல்லாம் உடஞ்சி போய் ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணாமல் நான் ஜெபம் பண்ணிகிட்டே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த 3வது மாடி எல்லாம் ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கத்தர் எனக்கு வெள்ளம் தந்து என்ன நடத்துகிறாரு. எப்போவுமே வேலை செஞ்சு குழந்தைய தூக்கி எல்லாம் என்னை பார்க்குறதுக்கு கத்தர் பலப்படுத்தி பாதுகாக்கிறாரு. கத்தருக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க. வீட்டு வேலை முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு எல்லோரும் வந்து ப்ரேயர் பண்ணி பாதுகாக்கணும்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப எல்லாத்துக்குமே சொல்லலை, சபையில் மட்டும் சொல்லி செய்யலாம்னு நினைச்சிருக்கேன்.
ஸ்தோத்திரம். என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது சாட்சி சொல்லி தான் அந்த தேவ நாமத்தை கண்டுபிடிக்கிறேன். மாப்பிள்ளை வந்துட்டாங்க, ஸ்தோத்திரம் அம்மாவுமே ஸ்தோத்திரம் இருக்காங்க. அவங்க மனைவி வந்துட்டாங்க. நீ பாட்டு பாடினாங்களே அவங்க மகன் அவங்க பெரியப்பா பாஸ்டரோடைய தம்பி பொண்ணு, சரிங்களா? கடவுளுக்கு ஸ்தோத்திரம். என்ன சாட்சினா, இவங்க வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக வந்து சில காரணங்கள்னால அவங்க பிரிந்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை வந்து கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து விடுதலை ஆகணும் நாங்கள் ஜெபித்தோம். நான் எங்கள் வீட்டுக்காரமாக ஜெபித்தோம். மாப்பிள்ளையும் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம்னாரு. தன்னுடைய வழிகளை வந்து மாற்றிக்கிட்டு கர்த்தருக்கு பிரியமான வழி நடக்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த வேலையில் வந்து ஒரு உயர்வு கொடுத்து அனைவருக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காது இருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க வந்து இங்கே வந்துட்டு சாட்சி சொல்லாமல் போனாங்க இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஜெபிச்சிருக்கோம், சபையாக ஜெபிச்சிருக்கோம், காலையில் கர்த்தரோட எழுப்பல் ஜெபத்தை ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தணும்னு சொல்லி சிறு சாட்சி அவங்க வெட்கப்படுறாங்க. அதனால் அவங்க சார்பாக இந்த சாட்சியை நான் சொல்லி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக சின்ன பசங்க வசனம் சொல்லுவாங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அழைக்கிறவன் அறுக்கப்படுகிறான். அறுக்கப்படுகிற காலங்களில் அவர்கள் தஞ்சமானவர். சங்கீதம் 9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அழைக்கிறமானவர், நெருக்கப்படுற நாளில் அவர்கள் தஞ்சமானவர். I lift up my eyes to the hills. Where does my help come from? My help comes from the Lord who makes the heaven and the earth. உலகமும் அதிலுள்ள இதழும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தாவே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். சங்கீதம் 9:1. வாராந்திர அறிக்கை. ஆராதனை ஒழுங்குகள். சபையின் ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. குறித்த நேரத்திற்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலையில் கர்த்தரோடு என்ற எழுப்புதல் ஜெபமானது சமாதான ஜெப வீடு ஊழியங்கள் மூலமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை நமது சபையில் 10 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. தேசத்திற்காகவும் சபைக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் எஸ்தர் பாட்டி. வாசிக்கப்படும் சங்கீதம் 22. அடுத்த வாரம் காணிக்கை பாடல்
ராஜேஷ் அங்கிள் ஃபேமிலி. மிஷனரி காணிக்கை மாதம் 5ஆம் தேதிக்குள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் தாங்கக்கூடிய மிஷனரியின் பெயர் ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா. இவர்களுக்காக நம்முடைய தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் டெபோரா பாட்டி 30ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. குளோரி அக்கா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வந்து அரவிந்த் சித்தப்பாவுக்கு குளோரி அக்காவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாரும் நிக்கிட்டுக்கும் 4ஆம் தேதி தான் பர்த்டே. சரி சரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அகிலா ஆண்டி ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிறந்த நாள் கொண்டாடுகிறதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா இன்னும் அநேக பிறந்த நாளுக்கான தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை கண்டிமணி போல பாதுகாப்பாய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. திருமண நாளை கொண்டாடுகிறதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக திருமண நாட்களை கொண்டாட தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளும்படியாய் கர்த்தாவை நம்ம செபிக்கிற கர்த்தாவை நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா பிறந்த நாளையும் திருமண நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்ததாக நாம் தேவ வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தேவ வார்த்தையை சுமந்து வருகிறார் பிரதர் வின்சென்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப சொல்லிடுங்க. எல்லாமே எடுக்கணும். 282ஆம் பக்கம். எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்போ வியாதியா இருக்கும்னு வச்சுங்களேன், ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? எல்லாம் கவனிங்க. இது சண்டே கிளாஸ் இருக்காமா? இருக்கா? சண்டே கிளாஸ் கூட்டிட்டு ஸ்தோத்திரம். ஒரு அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். மணி இப்போ 10:45 இருக்கேன். கையில் கொடுத்த போது 10:40 11:15 நான் முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சுருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்தியோடைய சாராம்சம் பருத்து போயிடும். அங்கே தப்பாக போகுதுங்க, பின்னாடி தான் கரெக்டாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:43 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். இதை முடிச்சிடுவோம் சுருக்கமாக. அல்லேலூயா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஜெப நிலையிலே இருப்போம். சின்ன பிள்ளைங்க பைபிள் கிளாஸ் போங்க, சண்டே கிளாஸ் போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம இப்போ ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு வியாதியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வியாதிக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு பிரச்சனையில் இருக்கோம், பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். என்ன எப்படி சொல்கிறீங்க? பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஒரு பிறந்தநாள் வருது, இப்போ பிறந்தநாள் சொல்ல ஆசிட்டாங்க, திருமண நாள் வாசித்தாங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அது சரிதான், அது சரிதான். ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். எனக்கு வந்து போன வருஷத்தில் 2025 ஒரு புதிய அதிகாரி வந்தாங்க. வட்டார கல்வி அலுவலர்னு ஒருத்தர்
எங்களுக்கு அதிகாரியாக இருப்பாங்க. அவங்க புதுசாக ஜாயின் பண்ணாங்க. அப்போ மே மாதத்தில் லீவில் என்ன பண்ணாங்க, ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. மே மாதத்தில் லீவில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கு 10 மணிக்கு ஷார்ப்பாக 10 மணிக்கு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு எல்லாமே ஹெச்எம்ஸ்லாம் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. நான் போயிருந்தேன் ஆஃபீஸுக்கு போனேன். மீட்டிங் நடந்த இடம் வேறு இடம். ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது என்ன பண்ணாங்க, 10 மீட்டிங்க்கு ஒரு 9:55 போயிட்டேன்னு வச்சுங்களேன். பக்கத்தில் மீட்டிங் நடக்கிற பக்கத்தில் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அங்கே கொஞ்சம் இருங்க, இந்த நோட் எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போனேன். 10 ஆயிடுச்சு. அந்த மாதிரி டெரர் பீஸு. பேர் கிறிஸ்டின் பேர்னா ரெஜி பெஞ்சமின்னு. நான் டெரர், செம்ம டெரர். என்னை பார்த்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஓரமாக போயிட்டு உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மீட்டிங் முடிய போகிற சமயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நான் பின்னாடி உட்காந்துருந்த கூப்பிட்டு இந்த மாதிரி சேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சேரில் முன்னாடி வரிசையில் இந்த பக்கம் சென்டரில் என்னை உட்கார வச்சாங்க. என்னடா நம்மளை இப்படி உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோடனே என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு, மீட்டிங் எப்படி லேட்டாக வருவீங்க? மீட்டிங் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஏன்னா சீனியர் எக்ஸம்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு அதிகாரிகிட்ட நம்ம எதிர்த்து பேச முடியாது. பேசினாலும் குத்தம், பேசலனாலும் குத்தம். அப்படியே அமைதியாக இருந்தேன். பயங்கரமாக பண்ணாங்க. கூட்டணிகள்லாம் கேட்கல, யாருமே கேட்கல. சரி, அதுக்காக நான் ஸ்தோத்திரம் சொன்னேன். ரொம்ப அன்னைக்கு நான் 4 மாடிக்கு போகணும், அதுக்காக எதுவுமே பேசாமல் நான் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, என்னை விசாரிச்சிருக்காங்க. இவர் யார், இவர் எந்த சைடு, எந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு, டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அந்த வாத்தியாரை டீச்சரை அழுவ வைக்காமல் வர மாட்டாங்க. அந்த அம்மா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஏதாவது ஒரு குத்தத்தை தப்பு கண்டுபிடிச்சி அழுவ வச்சு வந்துடுவாங்க. எல்லாம் 17 கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வட்டார கல்வியோட எங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணேன், அவங்க நம்பர் நான் சேவ் பண்ணிட்டேன். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம் அவங்க பேரை சொல்லி எங்கள் அதிகாரிகளுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், டைரியில் எழுதி வச்சு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தனிச்சம்பங்கள்லாம் அவங்க பேரை சொல்லி ரெஜி பெஞ்சமின்மாக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸ்டேட்டஸ் நம்ம வசனங்கள் வைக்கிறது, பாட்டு வைக்கிறது இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணாங்க, அவங்க என் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை வந்துச்சு. ஒரு போகும்போது என்ன பண்ணாங்க, தம்பி நீ கூட நினச்சிக்காதீங்க, மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக நான் உங்களை பண்ணிட்டேன், அதனால் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அது என்னவா இருக்கான் அந்த கடைசியில் என்னென்னவா இருக்குது சொல்லுங்கள். தேவனுக்கு சித்தமாக இருக்குது. தேவனுக்கு சித்தமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு ஊரில் நான் படித்த ஒரு சாட்சி ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு ஊரில் ரெண்டு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா செல்லமாக வளர்த்துட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாளாச்சு அந்த பொண்ணுக்கு மனநிலையில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னா, அது மனநிலை மாற்றம். நம்ம பாஷையில் என்னன்னா பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ் பைத்தியம் பிடி, ஒரே பொண்ணு நல்லா செல்லமாக வளர்ந்த பொண்ணு, நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அடுத்த திருமணத்துக்காக தான் அவங்க வரன்னு பார்த்துட்டு பேசின சமயத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சோடனே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கேயே இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த பொண்ணை இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப வேதனை. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு, எங்கள் பைத்தியகாரஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு ரொம்ப கவலையாக இருக்காங்க. சரி, நம்ம ரொம்ப கவலையாக இருக்கோமே, நம்ம பாஸ்டரை போய் பார்ப்போம், நம்ம பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே பாஸ்டரை அவங்க பார்த்துட்டு பாஸ்டர் நம்ம கூப்பிட்டு பேசி 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேசி ஆலோசனைலாம் கொடுத்து எந்த வசனம் சொன்னாராம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க. சரி பாஸ் சொல்லிட்டாருன்னு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பேசிக்கிறாங்க. என்ன அந்த பாஸ்டர் அவங்க பொண்ணுக்கு வந்தால் தெரியும், எப்படி அவங்க பொண்ணுக்கு இப்படி வந்தால் தெரியும், ஸ்தோத்திரம் சொல்கிறாரு, என் பொண்ணு மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, ஸ்தோத்திரம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அப்புறமேட்டு அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா, எப்பா பாஸ்டர் ஸ்தோத்திரம் தானே சொல்ல சொன்னாரு, நம்மளை பாஸ்டிங் இருக்க சொல்லலையே, இல்லை இந்த அதிகாரத்துக்கு இந்த அதிகாரம் வரைக்கும் இப்போ படித்து மனப்பாடம் எழுத சொல்லலையே, கஷ்டமான காரியம் எதுவும் சொல்லலையே, ஸ்தோத்திரம் தானே சொல்ல சொன்னார். என் மகள் பைத்தியகார ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த கால ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்திரம் தானே சொல்ல சொன்னாருன்னு என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த பைத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கப்ப என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு 2 நாள் டெய்லி வழக்கமாக ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபோன் வரும். அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் வரும். என்னென்னா டாக்டர் கூப்பிட்டுனா வாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்து டாக்டர் போட்டு பேசிட்டு இருக்கப்ப நாங்கள் வந்து இதனால தான் அட்மிட் பண்ணோம், என்ன இந்த மனநிலை செய்யறதுக்காக அட்மிட் பண்ணோம். ஆனால் என்னமோ தெரில, இப்போ ஒரு வார காலமாக இந்த பொண்ணோடைய மனநிலை மாற்றம் உண்டாயிடுச்சு. இந்த பொண்ணோட மனநிலையில் மாற்றம் உண்டாச்சு. நல்லா பேசுகிறா, அவளோட வேலை அவளே செய்கிறா, இங்கே இருக்கிற எல்லாத்துட்டையும் பேசுகிறா, டாக்டர் எல்லாத்தையும் பேசுகிறா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னேன். இப்போ உங்கள் மகள் பூர்ண சுகமாயிட்டாங்க, உங்கள் மகள் பூர்ண சுகமாயிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்போ அவங்க எந்த நேரத்தில் அவங்க வந்து சுகமாக ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பித்தாங்கல்ல, ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பித்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சுகம் உண்டாச்சுன்னு சொல்லி ஒரு பாஸ்டர் வந்து நம்மளுடைய சாட்சி புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம வாசித்தோம். சரி, நம்ம வேத பகுதியில் ஒரு 3 பேர்த்த மட்டும் பார்த்துட்டு தியானிச்சுட்டு நம்ம கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம். இந்த காலை கர்த்தரோட எழுப்புதல் ஜெபத்தில் தீர்க்க தரிசன புத்தகமாக தியானிச்சு டக்குன்னு என்ன பண்ணுறது, வாயில் தீர்க்க தரிசன புத்தகம் தான் வருது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துக்குள்ள 16ஆம் அதிகாரம் 25-26 வசனம். ஸ்தோத்திரம். நடுராத்திரியிலே எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா இந்த வசனத்தை நம்ம தியானம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாருடைய கட்டுகளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த தகப்பனே, உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம், நீ துதிக்கிறோம், நன்றி சொல்றோம். வேதத்தை தியானிக்கிற தகப்பனே, இந்த வேதத்தின் மூலமாக இவங்க பேசுகிற அந்த கேட்குற வார்த்தைகளை கேட்கிற தகப்பனை ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் எனக்குவானது நன்மை உணர்வு செய்யப்பா. ஸ்தோத்திரம். என்னை மறக்க நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பேராக. ஸ்தோத்திரம். நடுராத்திரியில 2 ஊழியக்காரங்க, யாரு, பவுலும் சீலாவும், 2 ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவங்க எங்க ஜெபம் பண்றாங்க, சிறைச்சாலையில ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது அந்த கூட ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அதை கேட்டு கொண்டிருந்தார்களாம். 26 வசனம். சிறைச்சாலையிலே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சரி, நடுராத்திரியில் 2 ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க, பவுலும் சீலாவும் 2 ஊழியக்காரங்க அப்போஸ்தலர். அவங்க என்ன பண்ணாங்க, சிறையில் அடைக்கப்பட்டு ஜெபம் பண்ணி தேவனை குறித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. இவங்க ஏன் சிறையில் அடைக்கப்பட்டாங்க? ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 3 விதமான அற்புதங்கள் அங்கே நடக்குது. இந்த செய்தியை கேட்குற நமக்கு மத்தியிலும் இந்த 3 விதமான அற்புதங்கள் நீங்கள் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க, 10ஆம் வசனம் பாருங்களேன். 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். 12 வாசனம். தங்கி இருக்கோம். ஸ்தோத்திரம். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பவுலும் சீலாவும் நம்ம 2 ஊழியக்காரங்க மக்கபேனியா நாட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டாங்க.
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனால அனுப்பப்பட்டார்கள். யாராரு? நான் கேள்வி சொன்னேன், என் கூடயே வரணும், அதுக்காக சொல்றேன். யாராரு? பவுலும் சீலா. நான் மாற்றி கேட்பேன். பேதுரும் அந்திரேயாவுமா? பேதுரும் அந்திரேயாவுமா போனாங்க? யார் போனாங்க? பவுலும் சீலாவும் போனாங்க. எதுக்காக போனாங்க? விருந்து சாப்பிட போனாங்களா? எதுக்காக போனாங்க? சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக அவங்க வந்து மக்கதோனியா நாட்டுக்கு போனாங்க. சரிங்களா? அங்கே போகும்போது 2 பேரும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக மக்கதோனியா நாட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே என்ன பட்டணத்துக்கு போகிறாங்கன்னா பிலிப்பு என்ற பட்டணத்துக்கு போகிறாங்க. என்ன பட்டணம்? பிலிப்பு என்ற பட்டணத்துக்கு போகிறாங்க. இந்த பிலிப்பு பட்டணம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா, இப்போ இங்கே வரும்போது இங்கே பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டில் எம்எல்ஏ கதிரவன் இருந்துச்சு. எம்எல்ஏ கதிரவன் திரு மாண்புமிகு எம்எல்ஏ திரு கதிரவன் இருந்துச்சு. இப்போ இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த பகுதி எம்எல்ஏ மாண்புமிகு எம்எல்ஏவோட திரு கதிரவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பிலிப்பு பட்டணம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ரோமர்களுக்கு முக்கியமான இடமா இருந்துச்சு. அந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக போகிறாங்க. அவங்களுடைய வழக்கம் என்னன்னா, அங்கே ஆற்றங்கரையில் ஒரு ஆற்றங்கரை இருக்கும். அந்த ஆற்றங்கரையில் கூடி வருவாங்க. கூடி வந்து கை கட்டி பாடி கர்த்தர் நாமத்தை அறிவித்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அங்கே வரவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, கை கட்டி பாடுறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் கூடுவாங்க இல்லையா? கூடும்போது சுவிசேஷம் அறிவிப்பாங்க. சுவிசேஷம் அறிவித்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? பிணியார்கள் சுஸ்தமாவார்கள், வியாதியஸ்தர் என்ன பண்ணுவாங்க? குணமடைவார்கள், குறைபாடு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லா குறையும் நீங்கி போகும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல சோதனம் ஒரு பிஸ்னஸ் உமன், யார் பேர் கரெக்டாக சொல்லுறது பார்க்கலாம். அதே பக்கத்தில் தான் நீங்களே வாசிக்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். லீதியால் என்னோட பேருள்ள ஒரு ஸ்திரீ. அவங்க யாருன்னா ஒரு பிஸ்னஸ் உமன். என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? ரத்தாம்பரமும், சரிங்களா, ரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவரும் லீதியால் பேர் ஸ்திரீ கேட்டுக்கூட இருந்தாலும். யார் சொல்கிறத? பவுல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்காது. என் கூட வரீங்களா? 2 ஊழியக்காரங்க பவுலும் சீலாவும் வராங்க. எந்த நாட்டுக்கு வராங்க? மக்கதோனியா நாட்டுக்கு. மக்கதோனியா நாட்டில் உள்ள பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. பிலிப்பு பட்டணத்தில் வந்து என்ன, எங்கே பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க? ஆற்றங்கரையில் உட்காந்து சுவிசேஷம் அறிவிச்சுருக்காங்க. இது மாதிரி டெய்லி அறிவிச்சுட்டே இருக்காங்க. இதில் ஒரு பொண்ணு பிஸ்னஸ் உமன் என்ன பண்ணுறா? வந்து நம்ம கீர்த்தி வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் மாதிரி என்ன பண்ணுறாங்க? வராங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்களே, நல்ல பணக்காரன் சரியா? 2 ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்களே, இப்போ அவங்க வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு போயிட்டு, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க? நீங்கள் வாங்க, என் வீட்டில் தங்கியிருந்து நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. அழைப்பு விடுச்சவொடனே இந்த லீதியால் என்ன பண்ணுறாங்க? அந்த இவருடைய வார்த்தைகளை கேட்டு ரசிக்கப்பட்டோன்னே என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வாங்கன்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனவுடனே பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? தங்கி இருக்கிறார்கள். அங்கே தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். இதுக்கு இப்படி இருக்கும்போது தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க? ஆற்றங்கரைக்கு போவாங்க. அவங்க வழக்கத்தின்படி இப்போ நம்ம காலையில் கத்தோட எழுப்பி சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? காலையில் ஜெபம் பண்ணுறோம், சுவிசேஷ தியானிக்கிறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணுறோம். இது வழக்கத்தின்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க? தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. இது அவங்க வழக்கம். சரியா? அங்கே ஜெபம் பண்ண போகிறப்ப அங்கே குறி சொல்லுகிற சோதரம் நீங்கள் வாசிச்சனால சரியா இருக்கும். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 16 வசனம். ஒரு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த ஆற்றங்கரையில் கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. 2 பேர் பவுலும் சீலாவும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக மக்கதோனியா நாட்டுக்கு வராங்க. அங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. பிலிப்பு பட்டணம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ரோமருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஆற்றங்கரையில் டெய்லி 2 பேர் என்ன பண்ணுவாங்க? வந்து ஜெபம் பண்ணுவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, பிணியாலே சுஸ்தமாக்குவாங்க. இதை பார்த்துட்டு லீதியால் என்ற பேர் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க என்ன பண்ணுறாங்க? வாங்க எங்கள் வீட்டில் தங்கியிருந்து சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என் கூட வரீங்க தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட வரேன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு பெண் இருந்தா. ஒரு பெண்
அந்த பெண் என்னன்னா குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தா. குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் இருந்தா. இப்போ நாங்கள் தூத்துக்குடி போயிருந்தோம். தூத்துக்குடி மணப்பாடு மாப்பிள்ளைலாம் வந்திருந்தாங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்தோம். ஒரு பிரான்சிஸ் சேவியர்னு ஒரு மிஷனரி அவர் இடத்துல ஊழியம் செஞ்சுருக்காரு. அப்போ நாங்கள் போய் உட்காந்த இடத்துல என்ன பண்ணாங்க, திடீர்னு வண்டியில் 4 டூ வீலர் வந்துச்சு. 4 டூ வீலரில் வந்து என்ன பண்ணாங்க, 4 லேடிஸ் இறங்கினாங்க. நல்ல கொண்டையெல்லாம் பொட்டு பெரிய பொட்டை வச்சுக்கிட்டு நம்ம கையில் ஒரு குச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து கை காமிங்க, நான் சொல்கிறேன், எதிர்காலத்தை சொல்கிறேன், கை காமிங்க, நான் எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படின்னா. எங்கள்கிட்ட வந்தாங்க, இல்லைங்க நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் கிறிஸ்டின். எப்பா இங்கே இருக்கவங்களாம் கிறிஸ்டின் தான்ப்பா பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் வேறு வகையான கிறிஸ்டின்னு, நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லி கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நான் கவனித்து கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா, குறி பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே தோஷம் இருக்குது, உங்களுக்கு அங்கே தோஷம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ பணம் கட்டணும், இவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போகும். அவங்கள பயமூர்த்தி என்ன பண்ணாங்க, காசு கொடுக்கறதுக்கான வழியை பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த பெண் தான் யாரு, ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணால 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டாலாம். 2 பெண்ணை பார்க்கணும். யார் பார்த்தோம், லீலியாவில் பிஸ்னஸ் உமன். அவங்களால என்ன பண்ணாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பவுலுக்கு சீலாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா. அடுத்து இப்போ பார்க்குற பெண் யாருன்னா, குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியுடைய ஒரு பெண். நம்மகிட்ட அந்த மாதிரி ஆவியுடைய பொண்ணு என்ன பண்ணாங்க, சம்பாத்தியம் தானே உண்டா இல்லைங்களா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை சொல்லியிருக்கிற வரத்தெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தான்னு வச்சுங்களேன், நாமளும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இந்த குறி சொல்லுகிற ஆவியை மாதிரி என்ன பண்ணுவோம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு ஸ்தோத்திரம். அதை சொல்ல வரல. இந்த பெண்ணினால இந்த எஜமானுக்கு ரொம்ப ஆதாயம். குறி சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே தோசை இருக்குது, நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினா தான் சரியாகும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இதாகும் சொல்லி நிறைய ஆதாயம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறா, டெய்லி என்ன பண்ணுவாளாம், பவுலையும் சீலாவையும் பார்த்து 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. இவர் பார்த்து என்ன பண்ணாரா, வாசிப்போம் 17ஆம் வசனம் வாசிப்போம். பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து என்று சத்தமிட்டாலாம். என்ன பண்ணா, பவுலையும் சீலாவையும் குறித்து யார் சாட்சி சொல்றா, குறி சொல்லுகிற ஏவியோட அந்த பெண் சாட்சி சொல்றா. என்ன சொல்றா, இவர் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி சாட்சி சொல்றார். இது டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்த பார்த்த உடனே பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு பவுல், நீ இவளை விட்டு போ, இயேசுவின் நாமத்தினால இவளை விட்டு போன்னு சொல்லி கட்டளையிட்டாராம். இயேசுவின் நாமத்தின இவளை விட்டு போன்னு சொல்லி கட்டளையிட்ட உடனே இந்த ஆவி என்ன பண்ணுச்சு, உடனே போயிடுச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு போல, 1 மணி நேரம் கழிச்சு போல, உடனே போச்சு. இப்போ நம்ம சொன்னா போகுமா, ஆவி போகுமா? யாரெல்லாம் சொல்றீங்க, நம்ம சொன்னா ஆவி போன்னு சொல்லி கை தூக்குது. 2 3 அரக்கை வருது முழுசா கைகள் போடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி யாரு சொன்னாலும் பிசாசு போகும். நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். இப்போ எங்கள் ஸ்கூல்ல நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும். என்கிட்ட படிக்கிற பசங்க 6, 7, 8 12 பசங்களுக்கு நான் பாடம் நடத்துறேன். அவங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு 8ஆவது படிச்ச பொண்ணு, இப்போ 10ஆவது படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சாட்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ கரெக்டாக நான் வந்து மைமிக்காக சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு 8th படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய அக்கா, அந்த பொண்ணு பேர் சாலினி. சரிங்களா. அந்த பொண்ணு நினச்சி அதுக்கு வந்து எங்கள் ஊரில் இல்லை, நான் வேலை பார்க்குற ஊரில் இல்லை, அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்காப்புல. அங்கே இருக்காப்புல. இந்த மாதிரி என்னை கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு, விசாஸ் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி பேசுகிறா, என்னென்னமா பேசுகிறா, நைட் எழுந்துச்சு கத்துறா, ஆவி மாதிரியே பேசுகிறா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொன்னாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், கூட்டிகிட்டு வர முடியுமான்னு கேட்டேன். இல்லை அவன் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, சிம்பிளாக பண்ணோம்.
ஏன்னா அந்த அளவுக்கு வேதத்தில் அப்பா தான் இல்லை. எங்கள் வீட்டுக்காரன் மட்டும் சொன்னோம். எங்கள் குடும்ப ஜெபத்தில் அந்த பேரை சொல்லி, அந்த பொண்ணோட பேரை சொல்லி, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் பிசாசு அந்த பெண்ணை விட்டு போன்னு சொல்லி கட்டளையிட்டு நாங்கள் செபிச்சோம். அவ்வளோதான். செபிச்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணோட மாமா அவர் சொன்னார், சார் நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமா சார் கேட்டார். ஏங்க என்னங்க, இல்லை சாயங்காலம் வரேன், ஸ்கூல் முடிச்சோன்னு வரேன். ஸ்கூல் முடிச்சோன்னு போனோடனே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்து இப்போ நல்லா கிளியராக இருக்கா. ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் அலைஞ்சோம். இவங்களுக்கு மனநோயின்னு சொல்லிட்டாங்க, பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இப்போ ஒரு வாரமாக நல்லா இருக்கா, படிக்கிறா, ஸ்கூலுக்கு போகிறா, சாப்பிட்றா சொன்னாங்க. இப்போ பவுல் சீலாவும் சொன்னாதான், இயேசு நாமத்தை சொன்னாதான் பிசாசு போகுமா? நாம சொன்னாலும் போகும். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சொல்றது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், நடக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது வரும். இப்போ என்னாச்சு, இந்த பெண்ணால், குறி சொல்கிற பெண்ணால் இந்த எஜமான்களுக்கு வந்து ரொம்ப ஆதாயம். 19 போட்டுருக்காரு, அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிட்டு பிசாசை துரத்திட்டாருங்க. யாரு? பிசாசு துரத்தியாச்சு. இப்போ அவர் குறி சொல்றாரா? வருமானம் போச்சு. அந்த எஜமானுக்கு வருமானம் போச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பவுலை சீலாவை என்ன பண்ணுறாங்க, 19 பாருங்க, சந்தை வெளியில அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்றாங்கன்னு இல்லாத பிள்ளாதையும் சொல்றாங்க. ரோமர்கள் ரொம்ப வந்து மோசமானவங்க. ரோமர்கள் எப்படியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது என்ன பண்றாங்க, ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறாரு 1-2 சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, 22 வசனத்துல பவுலை சீலாவையும் என்ன பண்றாங்க, அவர்கள் விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி என்ன பண்றாங்க, 23 அநேக அடித்த பெண்கள் அடிக்கிறாங்க போட்டு. போலீஸ் கையில மாற்றுறதுனால பாத்துருக்கீங்களா? தப்பு செஞ்சவங்க சொல்றேன், தப்பு செஞ்சவங்க உண்மையாக வாங்குறதுனாங்க அடி குதிச்சுட்டுருவாங்க. அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அது அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். சரிங்களா? இப்போ எதனால இவங்க சிறைக்கு வந்தாங்க? பவுலும் சீலாவும் எதனால சிறைக்கு வந்தாங்க, சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள்? குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியுடைய ஒரு ஆவி துரத்துனதுனால தான் என்ன பண்ணாங்க, இவங்க சிறைக்கு வந்தாங்க. ஸ்தோத்திரம். இப்போ இந்த பிசாசுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கு சொல்லிடுறாங்க, நம்ம மட்டும் வச்சுக்கோங்க. என்னென்னா, பிசாசுக்கு நம்மளுடைய பாஸ்ட் தெரியும், இப்போ ப்ரெசண்ட் தெரியும், ஆனால் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆமான்னு சொல்லுவீங்க பாருங்க. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஊருக்கு போகிறேன், பக்கத்து வீட்டில் சொல்லி பாருங்களேன், ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி பாருங்கள், இந்த 2 நாள் கழிச்சு நான் ஊருக்கு போகிறேன், இந்த டூர் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லி பாருங்க. 4 நாள் சொல்லி பாருங்க, போகவே மாட்டீங்க. கடைக்கு போகணும்னு சொல்லி நம்ம போக மாட்டோம். நாங்கள் ஏன், பிசாசுக்கு ப்ரெசண்ட், அதாவது ஃபியூச்சர் தெரியாது. பிசாசுக்கு ஃபியூச்சர் தெரியாது. அப்போ என்ன பண்ண, நம்ம வாயிலே நம்ம சிக்கிக்கொள்வோம். நம்ம சிக்கிக்கொள்கிறோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம சொல்லவே கூடாது. சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வந்து சாட்சியாக சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த ரகசியத்தை நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதனால் பிசாசுக்கு பாஸ்ட் தெரியும், ப்ரெசண்ட் தெரியும், நடந்தவை தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க போகிறது தெரியாது. இதனால தான் குறி சொல்கிற அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே சொல்லுவாங்க, நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, நீங்கள் ரயில்வேல இருக்கீங்க, உங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கா, பார்த்தாவே கணக்கு பண்ணலாமா? அதை பார்த்தா சரி, இவங்க 40 வயசுனா இருக்கணும், 19 வயசில் ஒரு பிள்ளை இருக்கு. நான் சொல்லுவேன், ஏன்னா குடி கணக்கு எழுதி
எனக்கு பழக்கம். உங்களை பார்த்தோன்னே சொல்லி 45 வயசு, இவங்களுக்கு 19 வயசுல ஒரு பிள்ளை இருக்கும், காலேஜ் போயிட்டு இருக்கோம், 20 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும், திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சொல்லலாம், நானும் இல்லை, யாராக இருந்தாலும் சொல்லலாம். இது குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண். இந்த பெண்ணை வந்து இவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும், இவங்களுக்கு நம்ம சாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த குறி சொல்கிற ஆவியுடைய இந்த பெண்ணை வந்து இவங்க பிசாசு கொடுத்ததுனால இவங்க ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டோன்னு என்ன நடந்துச்சு? நம்ம அடிப்பட்டோன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டோம்னா காயம் உண்டாயிடுச்சுன்னா நம்மளை என்ன பண்ணுவோம்? சோத்திரம் சொல்லுவோமா? ஒரு தலைவலி ஒரு சோத்திரம் சொல்லுவோமா? அடுத்துக்கிட்டு ஏன் தான் நான் ஜெபம் பண்ணுறேன், காலையில் கத்தரோட ஜெபம் பண்ணுறேன், மாலையில் மண்ணோட ஜெபம் பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் ஏன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை கிட்ட ஆரம்பிச்சிடுவோம். பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்க? மக்கதோனியா நாட்டிலேருந்து பிலிப்பு பட்டத்துக்கு வந்து அங்கே சுவிசேஷம் சொல்லி அநேகரை வந்து ரட்சிப்புகள் நடத்தி, லீதியால் என்ற பெண்ணியை ரட்சிப்புகள் நடத்தி குறி சொல்லுகிற ஆவியை விரட்டினதுனால அந்த கோபம் மட்டும் நம்ம அடிப்பட்டு செயலுக்கு வந்துட்டாருங்க. செயலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு? 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? 25 வருஷம் வாசிப்போமா? பாடினார்கள். போதுங்க, சோத்திரம். நடுராத்துக்கு வந்துச்சு. இப்போ நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாத்தியார் போட்டுட்டார். அவர் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கார். அது போட்டிருந்தாரு, பகலெல்லாம் நல்லா இருக்கேன், நைட்டு மட்டும் கடக்கவே முடியல. பகலெல்லாம் நல்லா இருக்கேன், நைட்டு மட்டும் என்னால் கடக்கவே முடியல. வியாதி அப்படி தான். பார்த்தீங்க, பகலில் நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், சுற்றிட்டு இருப்போம். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரண பயம் வரும். ஐயோ நம்ம இப்போமா என்னமோ அப்படின்னு பயமா. சோதரம். இந்த மாதிரி நடுராத்திரியில் இவங்க வந்து நம்ம எப்படிலாம் யோசிச்சுருப்பாங்க. அவ்வளோ சீலாகும், ஏன்னா நம்ம விசேஷாவிக்கு தானே வந்தோம், நல்லது தானே பண்ணோம், இந்த பிசாசு தொடக்கணும், நல்லது தானே பண்ணோம், நம்மளை மாதிரி ஜெயிலில் போட்டாங்கன்னு அவங்க அப்படி நினைக்கல. மாறாக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணினார்கள். என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பாங்க. நான் ஜெபம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காலையில் கத்தரோட எழுப்பல் ஜெபத்தில் முதல் 5 நிமிடம் 2 நிமிடம் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஸ்தோத்திரம் யுகவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏகவாஷாலோ உமக்கு ஸ்தோத்திரம், ஏகவாஷ அம்மா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தேவனோட நாமத்தை சொல்லி ஸ்தோத்திர பலி செலுத்தணும். எனக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வரல, எனக்கு புக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். இன்னைக்கு நான் இந்த உயிரோடு இருக்கேன், அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல கணவனை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். வாடகை வீடு இருக்கா, வாடகை வீட்டுக்காக ஸ்தோத்திரம். 2 வீலர் இருக்கா, பழைய 2 வீலரை பரவாயில்ல, பழைய 2 வீலருக்காக ஸ்தோத்திரம். பழைய காருக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நல்ல உடல் உறுப்பு. காலையில் ஒரு பாட்டு பாடினாங்க, பாட்டு பாடணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு தாழ்வு மனப்பாங்க அதிகமாக இருந்துச்சு. இப்போ இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தாழ்வு மனப்பாங்க. எங்கேயுமே போக மாட்டேன். நம்ம குள்ளமாக இருக்கிறதுனால ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ ஏதோ ஒரு பொண்ணு, எங்கேயுமே போக மாட்டேன். அது எப்போ தெரியுமா போணுச்சு? இப்போ தான் சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் கரெக்டாக நம்மளை பயன்படுத்தணும், நான்லாம் போய் சுவிசேஷம் சொன்னால் இந்த செய்தி கொடுத்தா கேட்பாங்களா, அவங்க நல்லா ஹைட்டாக சொன்னாங்க கேட்பாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நல்லா ஹைட்டாக இருக்காங்க, நல்லா கை காலம் நல்லா இருக்குது, மூளை வளர்ச்சி இல்லாமல் போனேன் என்ன ஆகும்? அநேகர் நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அதை காலையில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணேன் யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக நம்மளுக்கு புள்ளமாக படித்தாலும் உள்ளுறுப்புகளை நல்லா ஆரோக்கியமாக படிச்சிருக்காரு. எவ்வளோ பேர் வந்து டயாலிசிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறாங்க. நம்ம கற்றுக்கிட்ட நல்ல உறுப்புகளை கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சு. நல்ல உறுப்புகளுக்கு ஆஸ்பத்திரம், கல்லீரலுக்கு ஆஸ்பத்திரம், மண்ணிலுக்கு ஆஸ்பத்திரம், இல்லை ஹார்ட்டுக்கு ஆஸ்பத்திரம், ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். வாடகை வீட்டுக்கு ஆஸ்பத்திரம், கடன் பிரச்சனைக்கு ஆஸ்பத்திரம். அப்படி என்ன பண்ண, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்களா, ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்காக சொன்ன கிராமத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பித்த உடனே நல்ல தொடக்கத்தை ஆரம்பித்தோம். பார்த்தா 10 பிள்ளைங்களுக்காக 10 பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 10 பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். 10 பிள்ளைங்க போச்சுன்னா அது ஒரு குறைவு தான். சம்பளம் கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுகை நிர்வாகத்தில் இந்த மாதிரி ஒரு 10 பிள்ளைங்க போச்சுன்னு அது கெட்ட பேர் இல்லையா? நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இந்த பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா 10 பிள்ளைங்க போச்சு, ஒரு 10 ஆத்மா போச்சுன்னா பாஸ்ட் மனசு பிடிக்கும்.
அவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், உபவாசம் இருப்பார், அவங்க குடும்பத்தை ஒன்று போய் பார்த்துருப்பாரு, தேவையெல்லாம் சந்திச்சிருப்பாரு, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாரு, கூட இருந்திருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரா இல்லையா? பாஸ்டருடைய போதகருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமானது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், பாஸ்டர் என்னையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இந்த பிள்ளைங்களுக்காக நோட்டு புக்கு எல்லாம் எடுத்து வச்சு இவ்வளோ நடத்தி ஒரு நன்றி இல்லாமல் வேற ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டாங்களேன்னு ஸ்தோத்திரம் பண்ணேன். இந்த வார்த்தை கொடுத்து அவன் பேரெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணேன். என்ன நடந்து தெரியுமா? 10 பிள்ளைங்க போனாங்க, 8 பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்க. 8 பிள்ளைங்க வேற ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்கூல்ல இங்கே வந்து சேர்த்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு டீச்சர் ஒருத்தாங்க, சிஎஸ்ஐ டீச்சர் ஒருத்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இன்னொரு ஸ்கூலில் பக்கத்தில் ஹைஸ்கூலில் 6வது படிக்கிற பிள்ளைய பக்கத்தில் இருக்க பிரைமரி ஸ்கூலில் 3வது படிக்கிற பிள்ளையும் கொண்டு சேர்த்தாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க கூட ஆச்சரியம் கிடையாது. ஆனால் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கிற ஸ்கூல்லையும் ஒரு 3 கிலோமீட்டர் ஹைஸ்கூல்லையும் பிரைமரி ஸ்கூல்லையும் 6வது 3வது படிக்கிற பிள்ளையோட சேர்த்து விட்டாங்க. எனக்கு தெரியல, நான் நம்ம சோதனை பண்ணிட்டேன். சோதனை அந்த டீச்சர் வந்து கேட்டாங்க, என்ன டீச்சர், என்ன சார் நீங்கள் கேன்வாஸ் பண்ணீங்களா? அந்த பிள்ளைங்க இப்படி இங்கே இப்படி வந்து சேர்ந்துச்சு, 6வது ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளை இப்படி நம்ம ஸ்கூலில் வந்து சேர்ந்துச்சு. அந்த டீச்சர் வரல, அன்னைக்கு வரல. அடுத்த நாள் வந்து கேட்குறாங்க. நான் அசால்ட்டாக சொன்னேன், கர்த்தர் அமைச்சிருப்பாரு, கர்த்தர் பேசியிருப்பாரு. கர்த்தர் பேசியிருக்க மாட்டாரா? கர்த்தர் தானே பேசியிருப்பாரு. எல்லாத்துக்கும் சோதரை சொன்னேன். இப்போ இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, அடிப்பட்டு சுவிசேஷம் அறிவிச்சதுனால அடிப்பட்டு காயப்பட்டு நம்ம சோதரை சொன்னாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிப்போமா? 27 26 வாசிப்போம். சடுதியிலே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ 25வது வசனத்தில் பின்பகுதியில் பாருங்க, காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சாட்சி பிரமாணத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணுமா இல்லையா? 2 பேர் சாட்சி சொன்னாதான் 2 பேருக்கு மேலே. இப்போ பவுல் சீலா வந்து கர்த்தரை விடுவிச்சாரு. யார் சாட்சின்னா அந்த காவலில் கூட ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அவங்க தான் சாட்சி. சரிங்களா? அப்போ என்னாச்சு, இவங்க 2 பேரும் பாடி துதிக்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க என்ன ஆச்சு, சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த இடத்துல நம்ம சபையில் நம்ம எல்லாம் சகோதரிகள் தான். எங்கள் அக்கா அகிலாக்கா, அக்கா தகச்சி வந்து அக்கா சிஸ்டர், இப்படி எல்லாமே சகோதரி. அந்த உரிமையில தான் நான் சொல்கிறேன். சிஸ்டர் வந்து சங்கீதா சிஸ்டர் என்ன அந்த உரிமையில தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஆராதிக்கிறோம்ல, காலையில் வந்து இப்படி ஆராதிக்கிறோம், இப்படியா சோதனம் பண்ணுறோம், இப்படியா துதிக்கிறோம் சொல்லுங்க. நான் உங்கள்கிட்டே விட்டுறேன், இப்படியா துதிக்கிறோம். நம்ம வந்து இங்கே வந்துட்டோம்னா எப்படின்னா கர்த்தரை நம்பணும். எப்படி? கர்த்தரை நம்பணும், தேவனை நம்பணும். நானும் அப்படித்தான் இருந்தேன். நான் மட்டும் யோக்கியம் இல்லை, நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு தெரியாது, சொல்லித்தரல, யாரும் சொல்லித்தரல. ஆனால் சொல்லி தந்ததுக்கப்புறம் தேவனை துதிக்க ஆரம்பிச்சேன். இங்கேருந்து ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்துகிறவங்களுக்கு தெரியும். இந்த ஆராதனை இங்கே ஃபுல்ஃபில்லேருந்து இங்கே நிறுத்துறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்பாங்க. தனிப்பட்ட விதத்தில் கேட்டுப்பாங்க. சங்கீதாசிரியர்லாம் இன்னைக்கு ரொம்ப கோபத்தோடு சொன்னாங்க. நான் கவனிச்சேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, என்ன வாயை திறந்து பாடவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னீங்களா சிஸ்டர்? சொன்னீங்க தானே? மறந்துட்டீங்க என்ன? ரைட். எல்லாத்துக்கும் ஒரு வேதனை இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளோ கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட நம்ம வந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். இங்கே தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம். அப்போ வந்து என்ன பண்ணார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இங்கே வந்தோடனே தான் நமக்கு மனசெல்லாம் சாத்தான் என்ன பண்ணுவான், களை விதைப்பான். சாத்தானுக்கு நம்ம ஜாலியாக இருந்துட்டு ஜெபிக்காம இருக்கு, பைபிள் வாசிக்காம, சுவிசேஷம் அறிவிக்காம இருந்தாலும் சரி, நம்ம நல்லா பார்த்துப்பான். நம்மளை நல்லா பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பைபிள் எடுத்து வைங்க, ஒரு 4 வசனம் வாசிங்க, அன்றைக்கி தான் பாருங்கள் பிரச்சனை வரும். ஜெபம் பண்ணி பாருங்கள், அன்றைக்கி தான் சிக்கல் வரும். எல்லாத்துக்கும் தனிப்பட்ட அனுபவம் வரும். நான் சொல்கிறது சரியா இல்லையா? சரின்னு சொல்லலாம், ஆமேன்னு சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். ஆனால் என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணி உட்காரணும். தேவசமா அதுக்கு தான் சர்ச் போட சொல்லணும்.
அதுதான் சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க எதுக்கு சொல்கிறாங்க? இங்கே வந்துட்டா நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது, கூடி ஸ்தோத்தரிக்கும் போது என்ன பண்ணோம்? இந்த 26 என்ன நினச்சி, சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்ததா. எப்போ அதிர்ந்தது? அவங்க துதிச்ச போது. இன்னும் பெண்டிகாஸ்ட் சபையெல்லாம் ஏன் வந்து பாட்டு பார்க்குறாங்க, ஏன் வந்து துதிச்சு கத்துறாங்க அப்படிலாம் மற்ற பெரிய சபையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? வசனம் தெரியல அவங்களுக்கு வசனம் தெரியல. என்னாச்சு? பவுலும் சீலாவும் அமைதியாக உட்காந்து முட்டி போட ஓரமாக உட்காந்து பாடினாங்க? இல்லை. எப்படி பாடினாங்களா? துதித்து பாடினார்கள். துதித்துனா எவ்வளோ சந்தோஷமாக பாடியிருப்பாங்க. அப்போ பக்கத்தில் என்ன கேட்டிருப்பாங்களா இல்லையா? சரி, என்னடா இங்கே அடிபட்டிருக்காங்க, இவ்வளோ காயப்பட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் துதிச்சு பாடுறாங்க அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? இப்போ நம்ம ஒரு சம்பவத்துக்குள்ளேயே போயிடணும். அந்த சம்பவத்துக்குள்ளேயே நம்ம போயிடணும். அப்போ வந்து இப்போ என்னாச்சு? துதித்து பாடும்போது என்னாச்சுன்னா, சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. அடுத்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. திறக்கப்படாத கதவுகள் நிறைய இருக்கலாம். ஆசீர்வாதம் இல்லை என்ற கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? கற்பத்தின் கனி என்று கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம். சோதரர் திருமணம் இல்லை என்ற திருமணம் ஆகிற கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம். சரி, எங்கள் வீடு இல்லைன்னு சொல்லி கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு எல்லா கதவும் திறக்கும். எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு அந்த நேரத்தில் எல்லாருடைய கட்டுகள் என்னாச்சு? கலன்று போயிட்டு நம்முடைய கட்டுகளும் கலன்று போகும். சமாதானமே என்ற கட்டு கலன்று போகும். கடன் பிரச்சனை என்ற கட்டு கலன்று போகும். ஸ்தோத்திரம். குழந்தையின்மை கட்டு கலன்று போகும். ஸோ ஆசீர்வாதம் என்ற கட்டு கலன்று போகும். ஸ்தோத்திரம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் என்னுடைய வழக்கம் இது டைமனான போகிறால் ஒரு 2 சொல்லிடுறேன். என்னாச்சு? பவுலும் சீலாவும் 2 ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷம் அறிவிக்க முடியாத மக்கள் நாட்டில் பிலிப் என்ற பட்டணத்துக்கு வந்தாங்க. பிலிப் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ரோமுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அவங்க வந்து சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லீதியால் என்ற பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாங்க? வந்து அவளுக்கு வீடு கொடுக்குறாங்க. இங்கேருந்து சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அப்போ குறி சொல்லுகிற ஈவுடைய ஆவியோட பெண் இருந்தாங்க. அந்த பெண் என்ன பண்ணாங்க? தன் எஜமானுக்கு ரொம்ப வருமானம் அதிகம். இந்த பெண்ணால் வருமானம் அதிகத்தினால இப்போ அந்த பொண்ணு வந்து நான் டெய்லி வந்து இயேசு கிறிஸ்து தான் உன்னதமான சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தோடனே பவுலுக்கு ரொம்ப கோபம் என்ன பண்ணாரு? பிசாசில் போன்னு சொல்லி இயேசு நாமத்தில் அதற்கு போயிடுச்சு. குறி சொல்லுகிற ஆவி போன உடனே என்னாச்சு? இவங்களுக்கு வருமானம் போச்சு. வருமானம் போனதுனால என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவை மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுலாம் போட்டு அவளை அடித்து சிறையில் போட்டாங்க. சிறையில் போட்டோன்னே அவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். துதித்து பாடினோன்னு என்னாச்சு? அஸ்திபாரம் சிறையினுடைய அஸ்திபாரங்கள் நடுங்கினது. கதவுகள்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு இந்த செய்தியை கேட்ட எல்லாருடைய கட்டுகளும் இன்றைக்கு கலண்டு போகும். கதவுகள் திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருந்தோம்னா இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம உற்றார் உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் ரட்சிக்க போகணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு எல்லாம் எழுந்து நிற்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பவுலும் சீலாவும் அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் மறுபடியும் அந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து நேரம் எடுத்து நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து ஒரு சிந்தையில் நீங்கள் முழுவதும் உள்வாங்கி இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் அங்கே போனாங்க. 2 ஸ்திரீகளை குறித்து நீங்கள் பார்த்தோம். ஆமென். அவர்கள் போன இடத்துல ஆமென் லீதியாவுடைய இதயத்தை ஆண்டு கத்தர் திறந்தார் இதயத்தை தன் வீட்டுக்கு அழைத்து இங்கே தங்கிக்கணும்னு கூப்பிட்டு போது அங்கே இருந்ததான குறி சொல்கிற ஏவுகிற ஆவி பிசாசு அவளுக்குள்ள ஒரு குறி சொல்கிற ஆவி அவள் எஜமான் வைத்து அவளை வருமானத்துக்காக வைத்திருந்தார். ஆனால் அங்கே பவுலை குறித்து அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது பவுல் பார்த்து சொன்னார், வெளியே போகல. பிசாசை துரத்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வருமானம் இல்லை. இதனால் கோவப்பட்டு ரோமருக்கு கொண்டு போய் அவங்களை அடித்து உதைச்சி கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டார்கள். அங்கே பாடு அவர்கள் இவ்வளோ துன்பப்பட்டும் அவர்கள் என்ன சொல்லலாம்? அல்லேலூயா. தேவனை நல்ல ஜெபம் பண்ணி துதித்து தேவனை ஆராதித்தார்கள். கட்டுகள் கறுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுமா. கதவுகள் திறவுண்டது. இன்றைக்கு நம்ம ஆணுகள் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு வாழ்க்கையில் கட்டுகள் உடைக்கப்படணுமா? கதவுகள் கதவுகள் திறக்கப்படணுமா? நமக்கு நல்ல ஒரு எளிமைய முறையில் ஒன்று வேணா பாடி துதிச்சு கத்துறா எந்த சொல்ல இருந்தாலும் சரி
எத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க, அதை பார்க்காதீங்க. ஆமென். கர்த்தரை நல்லா துதிங்க. ஹல்லேலூயா. அங்க பாருங்க 2 நாளாமத்துல பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஆமென் ஹல்லேலூயா, அங்கே பதிவிருந்த எல்லா அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலைத்தஸ்தாதர் யாவரும் ஒருவருக்கு ஒருவர் கை கலந்தார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். துதியில, ஸ்தோத்திரத்துல, ஜெபத்துல ஆமென். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. இந்த தெய்வ பிரசன்னம் வரும் பொழுது எல்லா பிரச்சனையும் மலைகள்லாம் மெழுகு போல உருகும் என்று சொல்லப்பட்டு பிரசன்னம் வரும்போது எல்லா பிரச்சனையும் மாறும், போராட்டங்கள் மாறும். ஆமென். இன்றைக்கு கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். நீங்கள் கர்த்தரை துதிங்க. வேற எதையும் சித்தை கலை கொடுக்க வேண்டாம். கர்த்தரை கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு வியாக்கியம் பிரசங்கம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியத்தை நீங்கள் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் கட்டுகள், ஏன் சில நேரத்தில் சில காரியங்கள் விடுதலை இல்லை, ஏன் இந்த பற்றாக்குறை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் போராட்டம்? ஆண்டவரே, இன்னைக்கு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படணும். ஆமென். நமக்கு சூழ்நிலை பார்க்க வேண்டாம். நமக்கு பிரச்சனை, போராட்டம் இருக்கதான் செய்யும். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அஸ்திபாரமே பாடுகள் தாங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடு இல்லாம நமக்கு பரலோகம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ஜெபம் கண்ண முழுக்க தயவுசெய்து உங்களுக்காக ஜெபம் நிலையில ஆமென். நீங்கள் இந்த முழுவாங்கி நீங்க ஜெபிக்கும் போது நீங்க அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, கர்த்தரை துதிப்பீங்க. ஆமென். தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணினாரு சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் ஸ்தோத்திரம் பண்ணாரு, யோபு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறாரு அவ்வளவு பாடுகளிலும். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணாரு. என்ன சொன்னாரு? எல்லாரும் பாப்பா அந்த லாசருவை விரோடி எழுப்புறதுக்கு எழுப்பின குறிப்பாக ஜெபம் பண்றாரு. கர்த்தாவே, எப்பொழுது செவி கொடுத்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார் இயேசு. இன்னைக்கு நல்ல ஸ்தோத்திரம் தாங்க நமக்கு ஆயுதம். அதிகாலையிலுமே நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் மாறும். ஆமென். நல்ல கட்டுகள் உடைக்கப்படும், பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், தேவைகள் சந்திக்கப்படும், பலவீனங்கள் விலகும். நமக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதம் எதுவும் வாய்க்காது. ஆண்டவரை கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுமா? தகப்பனே துதிக்கிறோம். நாளிலே கர்த்தரைகளோடு இடைப்பட்டு என்னோடு இடைப்பட்டு என்று விசுவாசிக்கிறோம். அவங்க இருந்ததை கை வச்சு சொல்லுங்க, இயேசுவினோடு நீ பேசிருக்கீங்கப்பா, நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரே, பிரச்சனைகள் பாடுகளை பார்த்தோம்னா பவுல் சீலாவும் அப்படி இல்லை, அடிப்பட்டாலும் உடப்பட்டாலும் போய் எங்க சிறைச்சாலையில போய் ஆண்டவரே முறுமுறுக்கள் ஆண்டவரே கர்த்தரை ஜெபம் பண்ணி பாடி துதித்தது போல நாங்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்க நம்ம தேவன். நம்மளை எல்லாம் ஆமென் எரிகிற அக்கினி சோலைக்கும் அவர் செங்கங்களுக்கும் விடுவித்து காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறபடினால ஆண்டவரே நிகழ்ச்சியாக பண்ணுகிறப்பா. நான் எங்களுடைய சகோதரர் மூலியமா எங்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசிரியர் இன்னும் எடுத்து பயன்படுத்தும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீ பயன்படுத்தும். அன்றைய ஆரம்ப ஜபத்திலிருந்து பாடல், ஆராதனை, துதிகள், அன்றைய ஸ்தோத்திரம் நாளை செலுத்துற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய சங்கீத பகுதி, வேத வசனம் பிள்ளைகள் மூலியமா காணிக்க எல்லா பாடல் பாடின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். கையை வைத்து நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கூட முடிக்க போறேன். ஒரு நிமிஷத்துல கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னாப்ல, இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்லாததை கர்த்தர் கொடுப்பா. ஆமை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஆண்டவர் இல்லாததை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வட்டி கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சர்வவல்ல பிள்ளைகள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீ வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு கர்த்தர் ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் வார்த்தையை உங்க பிள்ளைகள் வாயை திறந்தாவே எதுவும் இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ல போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அண்ணாள் முணுமுணுத்துக் கொண்டு இருந்தார், அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தார், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா. அவளுக்குள்ள அம்மாண்டவர் நாங்களும் அப்படியா எல்லா சூழலும் ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு அந்த 6 மாதங்களுக்கு கர்த்தர் கையை வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடத்துறீங்களா? ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 6 வரைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே புக ஸ்தோத்திரம். வர புதன்கிழமை 1ஆம் தேதி வருதுப்பா. 7ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நாட்கள் ஓடி போகுதுப்பா. எங்கள் நாட்கள் அதே போல கழித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் கூட எங்களை ஒப்பு கொடுத்து செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் காலங்கள் எல்லாம் போலிக்கிட்டு இருப்பா. ஆண்டவரே எதுக்காக எங்களை அழைக்கிறோம், எதுக்காக தெரிந்து கொண்டிரோம், அதையெல்லாம் கத்த நிறைவேற்ற எங்களும் ஆசிரியரை பொருட்படுத்திக் கொடுக்கிறாள். புதிதாக இருந்த ஆண்டவரை ஆழ்பட்டு கொடுப்பதற்காக, அவருடைய துணைவியாருக்காக, மகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்திரம் கொண்டு வந்து திருச்சபையில கொண்டு வந்து சாட்சியா நிறுத்தி வைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே எங்கள் சபையார சேர்ந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிசினஸ், அவருடைய வேலைகளை கத்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பங்கெடுத்து ஊழி செய்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அம்மா சாட்சி சொன்னாங்கப்பா, இன்னும் சாட்சியா நிறுத்துங்க. அந்த வீடு சீக்கிரம் கட்டப்பட்டு சீக்கிரத்துல உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய அடியாள வீடு உமக்கு முன்பாக என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அந்த வீட்டை நாங்கள் கூட நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த வாரத்துல அப்பா ஸ்தோத்திரம், பிறந்த நாளில் திருமண நாளில் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உடைய நாம உயர்த்தப்படட்டும். பிள்ளைகள் இப்படி புறப்பட்டு போறாங்க ஆண்டவரே, இந்த சமூகம் முன்பாக போகட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை பின்னாடி காக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருப்பாத்திரம் ஒப்பு கொடுத்து சகலத்தையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எல்லாம் சொல்லுவோம். எதிர்க்க என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் ஸ்தோத்திரமும் நம்மோடும் சகல பரிசுத்தமானோடும் மற்ற குடும்பங்களோடும் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளோடும் ஆண்டவரே உடைய திரு சமூகம் இன்றும் என்றும் ஒரு வருகை வரைக்கும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாம் ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஆசீர்வதிங்க. மற்றவங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் கை கொடுங்க.